ஹலோ மக்களே, சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பொன்னியை கடைசி நேரத்தில் காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திராணியோட மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க நம்ம ஐயலி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இந்திராணியும் பொன்னிக்கு மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக பொன்னி அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பினாங்க. கடைசியில் பார்த்தா பொன்னி வாயாலே அந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தம். ஆனால் நம்ம இந்திராணியை எப்படியாவது பொண்ணையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாட்டு மோனிகா வந்து நிற்கிறாங்க. அவங்களும் வீட்டுக்குள்ளே வந்து அந்த அதிகாரிகள்கிட்ட இங்கே இந்திராணியோட தங்கச்சி பொண்ணியை அரெஸ்ட் பண்ணதுக்காண்டி வந்தீங்களே, அதை பற்றி உள்ள ஷூட்டேஜ் தான் எடுக்கிறதுக்காண்டி வந்தோன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு இந்திராணி அப்படியே அதிர்ச்சியாகி யாருமே இங்கே ஷூட்டிங் எடுக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நடக்கூடிய விஷயத்த எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே இருக்குது, அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் அத்திமாரி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வெளுத்து வாங்குறாங்க. என்ன இருந்தாலும் அந்த அதிகாரிகள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. அவங்களும் சரி வீட்டுக்குள்ளே தானே எடுக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் பொண்ணியை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, அதை எடுத்து அப்படியே மீடியாவில் எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பு ஆக்கிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. இன்னொரு சைடு இந்திராணி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஆயிலியும் சிவாவும் வராங்க. சிவாவும் ஆயிலியும் எதிர்பார்க்காத இந்திராணியும் என்ன இவா இங்கே வரா, இவனால தான் நம்ம பொன்னிக்கு இந்த மாதிரி ஆச்சு, கண்டிப்பாக இந்த அயலியோட பிளானாக தான் இருக்கும், அவ தான் கபிலனை எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பொன்னி மூலமா கபிலனை ஏதாவது பண்ணலான்னு ஒரு பிளானை போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அயலியும் சிவாவும் பரத்தை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த அதிகாரிகளும் பொன்னியும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அயலியும் செம மாசா வந்து அவங்கள்ட்ட பொன்னிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அது மட்டும் இல்லாம இதுக்கு எல்லா காரணம் இந்த பரத்து தான் அப்படின்னு அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மோனிகாவை இவங்க செல்வாக்க பயன்படுத்தி இந்த கேச திசை திருப்ப அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாத போது எப்படி இவங்களை சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அயலி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம், பொன்னிக்கு மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அதிகாரிகள்கிட்ட வந்து என்கிட்ட ஆதாரம் இல்லாம ஒண்ணு நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசார்ட்ல எடுத்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் புரியுது கண்டிப்பா பொன்னிக்கு மேல எந்த தப்புமே இல்லை, அவங்க தப்பா நடக்க பார்த்தாங்க, அதனால தான் அவ ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு அடிச்சா. அதே சமயத்துல அந்த டைம்ல அவனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகல, பரத்து தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரியுது. இதை கேட்ட உடனே தான் நம்ம பொன்னிக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ரொம்பவே பயந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம அயலினால காப்பாற்றப்படுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல அந்த அதிகாரிகளும் சரி நாங்க இப்போதைக்கு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு இனிமே பொன்னிக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆகிட்டு அதனால எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த உடனே இந்திராணிக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது, நிம்மதியும் ஆகுது. எவ்வளோ பயந்துட்டு இருந்தோம், நல்ல வேளை பொன்னிய இந்த மாதிரி அதிகாரிகள் பிடிச்சிட்டு போல, பொன்னிக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல பொன்னி அயலிக்கிட்ட வந்து அண்ணி நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், எங்க இவங்க எல்லாம் என்ன பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், கடைசி நேரத்துல நீங்க வந்து நல்லபடியா காப்பாத்திட்டீங்க, ரொம்பவே நன்றி அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அயலியும் நான் யார் உனக்கு அண்ணி, அது மட்டும் இல்லாம உன்னை அண்ணனும் உனக்கு பாதுகாப்பா இருக்காங்க, இப்படி இருக்கும்போது உன்னை யாரு தனியா விடுவாங்க, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காவலா நான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அயலி செம மாச டயலாக் விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கபிலன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு இப்ப இவெல்லாம் இப்படி பேசுறாங்கிற மாதிரி பாக்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்திராணிக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. அயலி எப்படி இந்த இடத்துல நம்ம பொன்னியை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாகறாங்க. அதே சமயத்தில் அயலிக்கிட்ட வந்து நம்ம இந்திராணி அப்படியே பார்க்குறாங்க. அயலி உன்னால தான் என்னோட தங்கச்சி இப்போ காப்பாற்றப்பட்டா, எவ்வளோ பிரச்சனையிலையும் நீ இதை நல்லபடியாக சரி பண்ணிட்ட, கடைசி நேரத்தில் அந்த பரத்தை கூட்டிகிட்டு வந்தனால தான் இது சரியாக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்திராணியும் அயலிக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கு. அந்த சீனெல்லாம் செமையாகவே இருந்துச்சு. ஒரு வழியா இந்திராணிக்கு அயலிக்கு மேலே இருந்த சந்தேகம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம்.